தன்னோட உயிரை காப்பாத்தின பையனை தன் சொந்த புள்ளையா வளர்த்து வர்ஷாரு ரங்கராய சக்திவேல் நாயக்கரு. அவன்தான் அமர், தலைவன் சிம்பு. ரொம்ப காலத்துக்கு அப்புறமா நாயக்கருக்கு த்ரிஷா கூட தொடர்பு இருக்கிறது அமருக்கு தெரிய வருது. த்ரிஷா யாரு? அவங்க பின்னணி என்ன என்றத விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அமர். அப்போதான் த்ரிஷாவோட ஒரிஜினல் பேரு ஜெஸ்ஸின்னும் அவளுக்கு கார்த்திக்னு ஒரு லவ்வர் இருந்ததாவும் தெரிய வருது. அதோட அந்த கார்த்திக் வேற யாரும் இல்ல, தன்னோட இரட்டைன்னும் தெரிய வருது. இதை அறிஞ்சதுமே யாருக்கும் சொல்லாமல் தன்னோட குடும்பத்தை தேடி போறாரு அமர். இந்த பக்கம் ஆண்டவரு ஜெயிலுக்கு போற சூழல் வந்ததும் அமரை அவசரமா திரும்ப கூப்பிட்டு, நான் வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் நீ பார்த்துக்க விட்டுட்டு போறாரு. அப்பதான் கதையில பெரிய ட்விஸ்ட். அமர் இனிமேல் நான் தான் ரங்கராய சக்திவேல் நாயக்கனோ ஆட்டம் போட ஆரம்பிக்கிறாரு. அதை எதிர்த்து கேட்ட த்ரிஷாவையும் கொன்னுடுறாரு. ஆண்டவரையே போட்டு தள்ளவும் ட்ரை பண்ணுறாரு. ஆனாலும் தப்பிச்சு வர்ற ஆண்டவர் அமரோட சண்டை போட்டு கடைசியா அமரை கொல்லும் போதுதான் உண்மை தெரிய வருது. அதாவது இப்ப இருக்கிற அமன் தான் தூக்கி வளர்த்த அமர் இல்லை, அவனோட இரட்டை பிறவி கார்த்திக் தான்னு. தன்னோட குடும்பத்தை சந்திக்க வந்த அண்ணனை கொன்னுட்டு அவன் ரூபத்துல வந்து அதோட த்ரிஷாவையும் பழி வாங்கி கொன்னுடுறான். இதையெல்லாம் தெரிஞ்சு கொள்ற ஆண்டவர் கார்த்திக் சிம்புவை கொன்னுடுறாரு. கொன்னுட்டு திரும்பும்போது பின்னாடி விஜய் சேதுபதி, என் பேரு இப்ராஹிம் ரசூல், இதுக்கு முன்னாடி பெரியவரு சேனாபதி குடும்பத்தையும் இதே மாதிரி என்க உன்னர் பண்ணி முடிச்சதே நான் தான். இந்த கதையில நீங்க என்னை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க நாயக்கரே. ஆனா என்ன பண்ண, உங்களையும் போட்டு தள்ளுறது நம்ம வேலைதானே. அதான் நீங்களே உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இப்போ வந்திருக்கேன். ஏன்னா அப்பவும் சரி இப்பவும் சரி, எப்பவுமே நான் இன்ஸ்பெக்டர் இப்ராஹிம் ரசூல் தான் அப்படின்னுட்டு துப்பாக்கியை எடுத்து ஆண்டவரை நோக்கி நீட்டுறாரு. ஆண்டவரு குழப்பத்தோட சேனாபதி பையன் எத்தி, அமர் அப்புறம் கார்த்திக் சந்தேகத்தோட இழுக்க, ஆமா நாயக்கரே, அமரும் கார்த்திக்கும் சேனாபதியோட இன்னொரு தொடர்புல பிறந்தவங்கதான், அண்ணன் தம்பிங்கதான் சொல்லிட்டு ஆண்டவரையே போட்டு தள்ளிட்டு நடக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து போன் அடிக்குது. ஆபரேஷன் சக்சஸ் மேம் ரசூல். ஒரு சின்ன கரெக்ஷன் ரசூல். என்னாச்சு? நாம நினைச்ச மாதிரி எத்திராஜ், அமர், கார்த்திக் மட்டும் அண்ணன் தம்பி இல்ல, இன்னொருத்தன் இருக்கான், உங்களை தேடி வருவான், ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. ரசூல் அதிர்ச்சியோட நிற்க, தாக்னோ 2 பார்ட் 2 லீடோட முடியுது படம்.